சைத்தான் கே பஸ்ஸே. இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. 200 பெறுவோம், 200 பெறுவோம், 200 பெறுவோம். ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, போலீஸ வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்திடலாம். வாக்களிக்க போறது மக்கள். குடிச்சு நாசமா போங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் பவானி. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, கழக தலைவர் வாழ்கவே. உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றிய உன் பொண்டாட்டி மூஞ்சில எப்படா முழிக்கிற? எப்படி முழிக்கிற? வெக்கமா இல்லையா? சோறு தானே திங்கிற அப்படின்னு ட்விட்டர்ல 4 பேர் கேட்டிருக்கான். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூங்காதே வேறேதும் கூஜா. அந்த சாட்ட முருகா கோலாய்ப்பல புறா உனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கு இருக்கடா மாப்பிள வேட்டா உட்காந்து யாருன்னு காட்டுறா தேனிக்கார யாருன்னு காட்டுவாங்களா? இந்த பாரு என்ன ரவுடித்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ரவுடிதாயா, இல்லாட்டினா தொழில் பண்ண முடியுமா? இனிமேல் தான்டா இருக்கே சாட்ட முருகா உனக்கு. ஏண்டி ஆம்பளவா அப்படிங்கிற? எப்படி அசிங்கமா வாயில பேசுற? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. நீ யாருக்கு வேலை பார்க்கிற? எல்லா டிடிலயும் புல் விஷயத்த இனிமேல் நம்ம வீடியோல பார்க்க போறடா மாப்பிள சாட்ட முருகா. சின்ன பயல கரண்டே காத்திய மிரட்டுற. உக்காளி இருக்குடா உனக்கு. என் முடிய துணையா இருக்காண்டா. ஒரு மனுஷனை எவ்வளவு இம்சை பண்ணிருக்கீங்கன்னு இப்பதாண்டா உங்க டீட்டெயில் பூரா தெரியுது. இந்த வந்துகிட்டு இருக்கேன்டா மாப்பிள, வாரண்டா மாப்பிள. அம்மா வயிற்றுல இருந்து பிறக்கும் போது நம்ம எல்லாம் நல்லா குழந்தைங்க. இவரு பிறக்கும் போது மட்டும் அழுது. அந்த அளவுக்கு டிஎம்கே உடைய ஒரு உடன்பாடோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு பித்து பூச்சி போய் பைத்தியம் பூச்சி போச்சு இருக்கு. பைத்தியம் மாதிரி சுத்திங்கிறாரு. மூல கோளாறு உள்ளவன் லூசு பாயலா. நான் என்ன சொல்றேன்னா, எனக்காக என் தாய்மொழி சந்தோஷத்துக்காக திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏ சீட்டு கொடுங்க ஐயா ஸ்டாலின் ஐயா. நீங்க எம்எல்ஏ சீட் வாங்கினா மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? 1000 ரூபாய் வருது, பஸ்ல லேடிஸ் ஏறிக்கிறாங்க. 100% கொடுப்பாங்க எம்எல்ஏ சீட். அப்படிட்டா சரி பஸ் பெரிய மாசம் 1000 ரூபாய் விடுது. இதை விட என்ன செய்ய முடியும்? இது வரைக்கும் காமராஜர் இவர் அப்படியே விடக்கூடாது. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாரையும் உடன்பிறப்புகள் அழைக்க என்ன காரணம் தெரியுமா? 200 பெறுவோம், 200 பெறுவோம், 200 பெறுவோம். இளம் பெரியாருன்னு சொல்றாரு சார். இவரு அமைச்சரியா? எவ்வளவு பெரிய கொடுமை பார்த்தீங்க. பெரியார்னா அவ்வளவு மலிவா போச்சா உங்களுக்கு? பெரியார் இழிவுபடுத்துற மாதிரி திமுக பேசுறாங்களா? எப்படிங்க? ஆமா, இளம் பெரியாருன்னு உதயநிதி சொன்னதன் மூலம் பெரியாரை அவமானப்படுத்தி இருக்கிறார். போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன், செல்லுங்கள் தோழர்களே. எங்களுக்கு ஒரு இளம் பெரியாரை தந்ததற்காக, இளம் பெரியார் உதயநிதியை தந்ததற்காக. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்ப பிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு இளம் பெரியாரை தந்ததற்காக, இளம் பெரியார் உதயநிதியை தந்ததற்காக. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பாவன. இந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற எங்கேயா போய் பண்ணிக்க. என்னன்னு தெரியாம ஏற்பாடு பண்றீங்க. அண்ணன் அவர்களே, உங்களுக்கு கோடான கோடிய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து
ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி சொல்றாங்க. என்ன அடி சிங்சக்குங்கிறீங்களே. நாங்க சந்திக்காத சோதனைகளே இல்ல, துன்பங்களே இல்ல, துரோகங்களே இல்ல. அத்தனையும் தாண்டி கழகத்தோட லட்சிய பயணத்துக்கு துணை நின்றது நாங்க வளர்த்த இளைஞரணி. இப்போ அந்த பணியை தம்பி உதயநிதி கிட்டையும் உங்ககிட்டயும் ஒப்படைச்சிருக்கிறோம். பைத்தியக்காரா பைத்தியக்காரா, இனிமேதானே தமாஷே இருக்கு. இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறாரு. இன்னும் சொல்லணும்னா இறங்கி அடிக்கிறாரு. கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க. என்னது? ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாராமா. உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க. இந்த பெரிய தத்தி சின்ன தத்திக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாது, தெரியாது. பெரிய தத்திக்கும் எதுவும் தெரியாது, என்ன நடக்குது. சின்ன தத்திக்கும் எதுவும் தெரியாது. இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். ஓட்டு விடு. பிஜேபி வந்து திமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்கன்னு வைங்களேன், இதே நெருக்கடி தான் கொடுப்பாங்க. அப்ப அதை திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? தப்புன்னு கால வந்துருவாங்க. உங்களுக்கு புரியலனா ஒரு வீடியோ காமிக்கிறேன். இவரு வெள்ளை கூட எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போவார். முதுகுல குத்திட்டுல, முதுகுல குத்தி மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள பண்ணிட்ட நீ எனக்கு. சரி விடு, உனக்கு கெத்து போயிடுச்சு அவ்வளவுதான். நீ கெத்து கிடையாது, நான் தான் கெத்து. தலைவர் கலைஞர் என்னை பத்தி சொல்லும் போது உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு தான் சொல்வார். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. இப்ப நானும் தம்பி உதயநிதி அவர்கள் உழைப்பை பார்க்கிறேன். அதே உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதைத்தான் உங்க கிட்ட எதிர்பார்க்கிறேன். 200 பெறுவோம், 200 பெறுவோம், 200 பெறுவோம். தன்னுடைய பசங்க பணம் அனுப்பாவிட்டாலும் தனக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உதவியா இருக்குன்னு சுயமரியாதை உணர்வோடு பேசினாங்க. இவரு டாஸ்மார்க் வச்சுதான் எங்க பொம்பளைகளுக்கு 1000 கொடுக்குறாரு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அக்கவுண்ட்ல மாசம் மாசம் பணம் வருது என்ற புது நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கு. டாஸ்மார்க் இல்லைன்னா இலவச பஸ் ஓடாது. டாஸ்மார்க் இல்லைன்னா மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியாது. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் தானே. சரி விடு. 1000 ரூபாயை வச்சு பூ வாங்குகிறேன், விடியல் பயணத்துல போய் அதை வித்துட்டு வரேன், இதையெல்லாம் முதலீடா மாத்தி சம்பாதிக்கிறேன்னு சொன்னார்.